முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆடி கிருத்திகை வருது. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே கிருத்திகை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் தெரியும். ஆனால் ஆடி கிருத்திகைக்கு என்ன விசேஷம்? அன்னைக்கு என்ன நம்ம விசேஷமாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமே. அம் கிருத்திகை வந்து சில மாதங்களில் வர கிருத்திகை மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். அதில் ஆடி கிருத்திகை தான் டாப். ஏன்னா அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதம் ஆடி மாதம். ஸோ இந்த மாதத்தில் வர்ற கிருத்திகைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டால் முருகப்பெருமான் கேட்பதையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னவர் சிவபெருமான். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை வருது. ஒன்று வந்து இப்போ ஜூலை 20 வர ஞாயிற்றுக்கிழமை, இன்னொன்று ஆகஸ்ட் 16. ஸோ 2 கிருத்திகையுமே விசேஷம் தான். இதில் வந்து ம் இது எந்த கிருத்திகை பெட்டர், 2 வரலாமா? இதில் இதுவா? அதெல்லாம் கிடையாது. 2மே கிருத்திகை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தின் போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அதனால நம்ம உடம்புல, மனசுல வந்து உண்டாகும் அந்த தாக்கம் வந்து மாறுபடும். அதனால தான் அந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு விசேஷம். ஸோ 2 கிருத்தியுமே கொண்டாட போறோம். இந்த வீடியோல வந்து பூஜை முறை, நேரம், நெய்வேத்தியம், எந்த கோயிலுக்கு போலாம், என்ன பதியங்கள் படிக்கலாம், என்னெல்லாம் பண்ணா சிறப்பு, என்ன பண்ணா வருஷம் ஃபுல்லா விரதம் இருந்தா அந்த பலன் நமக்கு கிடைக்கும், அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள மாரி நெறைய பேருக்கு போய் சேரும். அதே மாரி முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பயனுள்ள பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உடனுக்குடன் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ முதல் கிருத்திகை எப்போ வருது? ஜூலை 20ஆம் தேதி விடிய காலையில 12:37க்கு ஆரம்பிச்சு, நைட்டு 10:53 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அப்போ உங்களோட விரதம் எப்போ தொடங்குறது? விரதம் கண்டிப்பா இருக்கணுமா? உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இருங்க. அதாவது நீங்க வருஷம் ஃபுல்லா இருக்க முடியாட்டியும், நீங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு கண்டிப்பா ஒரு வேளையாவது நீங்க வந்து விரதம் இருங்க. நீங்க சனிக்கிழமை சாயந்திரமே உங்க டின்னர வந்து ஒரு 6, 7 மணிக்கே நீங்க சாப்பிட்டுட்டு, அப்பருந்து நீங்க விரதத்த ஆரம்பிக்கலாம். அ அது ரொம்ப நல்லது. இல்ல முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆரம்பிச்சாலே போதுமானது. இப்போ அ என்னால விரதமே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க எப்ப பூஜை பண்ணலாம்? விரதம் இருக்கிறவங்க எப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். விரதமே என்னால ஒரு வேள கூட இருக்க முடியாது. என்னோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாரி இருக்கு அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீங்க வந்து பூஜை பண்ணிடலாம். முருகப்பெருமானுக்கு உங்க கையால ஒரு சர்க்கரை பொங்கலோ, அல்லது பஞ்சாமிர்தமோ, அல்லது பால் பாயாசம், பருப்பு பாயாசம் ஏதோ ஒண்ணு நீங்க வச்சு, உங்க கையால வந்து படைச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க. பூஜைய முடிச்சுட்டு முடிஞ்சா காலையிலேயே கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஒரு ஒரு பாலோ, பழமோ சாப்பிட்டு ஒரு 10, 11 மணி வரைக்கும் என்னால ஹோல்ட் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணுங்க. முடியாதவங்க வேண்டாம். சரி என்னால வந்து ஒரு வேளை விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க, நீங்க சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க விரதம் இருந்துட்டு, மத்தியானமா முருகனுக்கு படையலோ அல்லது நெய்வேத்தியம் வச்சோ வந்து மனசார பூஜை பண்ணிட்டு, பதியங்கள்லாம் படைச்சுட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு நெய்வேத்தியமா வச்ச அந்த உணவையே வந்து நீங்க சாப்பிட்டு விரதத்த முடிச்சுக்கலாம். இல்ல என்னால முழு நேரமும் இருக்க முடியும் அப்படின்னா, சனிக்கிழமை சாயந்தரம் நீங்க ஒரு 6, 7 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா, தாராளமா இருங்க. அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா, உப்பு இல்லாம சில பேர் சாப்பிடுவீங்க. சில பேர் வந்து பால், பழம், இளநீர், அதே மாரி தண்ணி இது மாரி குடிச்சிட்டு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, அது மாரியும் நீங்க பண்ணுங்க. அவங்கவங்க உடல்நிலை பொறுத்து தான் இது. யாரும் வந்து முருகப்பெருமான் சாப்பிடாம இருந்தா தான் வரம் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க உடம்ப வருத்திக்காதீங்க. ஏன்னா, எந்த கடவுளும் வந்து என் உடம்ப வருத்தி எனக்கு விரதம் இரு அப்படின்னு வந்து எங்கேயும் சொன்னது கிடையாது. தயவு செய்து உடம்ப வருத்திக்காதீங்க. இப்ப இருக்கிறவங்க நெறைய பேருக்கு வயிற்று பிரச்சனைலாம் இருக்கு. அதனால தயவு செய்து வந்து நீங்க விரதம் இருந்து அது பெருசு பண்ணிக்காதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்போ மதியானம் வந்து நீங்க 1 டூ 2 அப்போ பூஜை பண்ணலாம். அதே மாரி சாயந்திரமும் நீங்க பூஜை பண்ணலாம். பூஜையில நமக்கு என்ன வைக்கணும், என்ன பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். கண்டிப்பா வேல் இருந்துச்சு அப்படின்னா, முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, பால் அபிஷேகம் பண்ணுங்க. ஒரு வேளைக்காவது பால் அபிஷேகம் பண்ணுங்க. நெய்வேத்தியமா வந்து உங்க கையால ஏதோ ஒண்ணு வைங்க. அது இல்லாம வந்து நீங்க வந்து பால், பழம் இதெல்லாமே வைங்க. படையல் போடுறவங்க எப்பவும் போடுற பழக்கம் இருந்தா, கண்டிப்பா போடுங்க. இது இல்லாம நமக்கு முக்கியமான ஒண்ணு இருக்கு. பதியங்கள். எப்பவுமே வந்து அ நீங்க வந்து பூ மாலைய விட பாமாலை தான் பெருசு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால
பாமாலை இல்லாத பூஜை நிறைவு பெறாது. அதனால நீங்க 3 வேள பூஜை பண்ணீங்க அப்படின்னா, இல்ல 2 வேள, 1 வேளை எந்த வேள பூஜை பண்ணீங்கனாலும், கண்டிப்பா ஒரு திருப்புகழோ, வேல்மாறலோ, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், சண்முக கவசம், குமாரஸ்தவம் இப்படி நெறைய இருக்கு. அதனால வந்து அதில ஏதோ ஒரு பதிகத்த வந்து பாடி நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு உங்க பாமாலைய சூட்டுங்க. அப்பதான் அவர் அந்த பூஜை நிறைவு பெறும். இந்த கிருத்திகை அப்படிங்கிறதே வந்து இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமானோட நெற்றிக் கண்ணோட அந்த தீப்பொறியிலிருந்து கிளம்பி 6 தாமரையில 6 குழந்தைகளா 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் நம்ம முருகப்பெருமான். அந்த 6 சக்தியும் ஒருங்கே இணைத்தது நம்மளுடைய அம்பாள். ஸோ இந்த மாதம் அம்பாளுக்குரிய மாதம். ஸோ அதனால தான் ஆடி கிருத்திகை இவ்ளோ ஒரு விசேஷமானது. அதே மாரி இந்த கிருத்திகை விரதத்த அங்கீகாரம் பண்ணது சிவபெருமான். அவர் குடுத்த ஒரு மந்திரத்த நம்ம 108 தடவை எழுதி சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான் எல்லாத்தோட அருளும் முழுசா நீங்க பெறுங்க. அ ஓம் நமோ குமாராய நம. இது வந்து நம்ம இன்னும் 2, 3 வீடியோல முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த மந்திரத்த 108 வாட்டி நீங்க எழுதுங்க. தயவுசெய்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க முருகப்பெருமான நெனச்சுக்கிட்டே எழுதுங்க. அதுதான் முக்கியம். அது ஏன் வந்து சொல்றத விட எழுதும்போது ஒரு ஆற்றல் வேற மாரி இருக்குன்னா, ஏன்னா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரத்த உச்சரிக்கும்போது, அது உடம்பு முழுசா வந்து ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தும். அதனால தான் எந்த மந்திரமுமே வந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லும்போது, எந்த அளவுக்கு அதிகமா சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு அதிகமா பலன் தர காரணம் என்ன அப்டின்னா, அந்த அதிர்வலைகள் உங்க மனசு, ஆத்மா, உடம்பு எல்லாமே ஒரு சேர இணைஞ்சு இருக்கும்போது, அந்த கடவுளோட அனுகிரகத்த ஈஸியா அந்த ரிசீவ் பண்ணிக்கிறக்கான ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போவீங்க. அதுதான் அதுதான் மந்திரத்தோட மிகப்பெரிய ஒரு பலனே என்னன்னா, அதோட ரகசியமே அதுதான். அதுவே நீங்க அதே மந்திரத்த எழுதும்போது, அந்த 108 வாட்டி நீங்க சொல்றதுக்கு பதிலா எழுதும்போது, உங்களுக்கு பல மடங்கு நேரம் அதிகமா நீங்க செலவு பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 20, 30 நிமிஷம் ஆகும். அந்த மந்திரம் எழுத நீங்க முருகப்பெருமான, சிவபெருமான, அம்பாள எல்லாம் நெனச்சுட்டே வந்து அவங்கள வேண்டிட்டே நீங்க எழுதுங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாரி ஒரு 1/2 மணி நேரம் வந்து சாமிய ஃபுல்லா நெனச்சு, மனசளவுல விரதம் இருந்து, நீங்க வந்து எழுதும்போது அதோட பலன் மிக மிக அதிகம். அதனால வந்து கண்டிப்பா சரி எனக்கு வந்து ஓம் சரவண பவ எழுதலாமா? தாராளமா எழுதலாம். அது 108 தடவ எழுதுங்க. ஒரு நாளைக்கு 3 தடவ பூஜை பண்ணா 3 தடவ எழுதணுமா? இல்ல. ஒரு தடவ நீங்க எழுதுனா போதுமானது. இல்ல நீங்க காலைல ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவ வேணாலும் எழுதுங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது 108 தடவ எழுதுங்க. அதே மாரி, நீங்க கோயிலுக்கு போகும்போது, அம்மன் கோயில் போனீங்கன்னா இன்னும் சிறப்பானது. அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க முருகப்பெருமான் இருப்பார் இல்லைங்களா? அந்த மாரி கோயிலுக்கு போங்க. அங்க அங்க இருக்கிற முருகப்பெருமான் விசேஷமானது. ஏன்னா, நம்ம இந்த மாசமே அம்மனுக்குரிய மாசம். அதனால வந்து அங்க நீங்க போய் நீங்க வழிபட்டீங்கன்னா இன்னும் நல்லது. இன்ஃபாக்ட் உங்களுக்கு முருகர் மட்டுமே இருக்கிற கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா, ரொம்ப கூட்டமா இருக்கும். நீங்க வந்து இந்த மாரி கோயிலுக்கு போம்போது உங்களுக்கு கூட்டம் கம்மியாவும் இருக்கும். அதே சமயத்தில வந்து அங்க அம்மனோட அருள், ஈசனோட அருள் எல்லாமே பரிபூரணமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா கோயிலுக்கு போக ட்ரை பண்ணுங்க. அதே மாரி நீங்க வீட்ல நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக நீங்க சர்க்கரை பொங்கலோ, பாயாசமோ பண்றீங்க இல்லையா? அது கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 பேருக்கோ, 5 பேருக்கோ ஒரு ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒண்ணு ஊத்தி குடுங்க. அது வந்து ஒரு அன்னதானம் பண்ணதுக்கு சமம். முடிஞ்சா நீங்க ஒரு அன்னதானமும் நீங்க கோயில்ல காசு கட்டினாலும் சரி, ஏதோ ஒரு ஹோம்ல குடுத்தீங்கனாலும் சரி, வீட்ல செஞ்சு போய் நீங்க கோயில்ல குடுத்தீங்கனாலும் சரி, ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணுங்க. உங்களால எதுவுமே முடியல, எனக்கு வந்து டைமே இல்ல, நான் வெளிய போறேன் அப்படிங்கிற மாரி சூழ்நிலை இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட்டோ, ஸ்வீட்டோ வாங்கி நீங்க கோயில்ல குடுங்க. அது ரொம்ப நல்லது. பதிகங்கள்ல முருகனை போற்றி பாடும் துதிகள் வந்து இருக்கு. இந்த திருப்புகழ் பார்த்தீங்கன்னா, கிருத்திகைக்கு உண்டான திருப்புகழ் 1149, 1326 இந்த 2ம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பெண்கள் வச்சு அருணகிரிநாதர் எழுதியிருப்பாரு. முடிஞ்சா இந்த 2ம் நீங்க வந்து பாராயணம் பண்ணுங்க. இது இல்லாம, அது வந்து நீங்க பிடிஎஃப்ல செக் பண்ணுங்க இருக்கு. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிடிஎஃப் திருப்புகழ் பிடிஎஃப் 51 திருப்புகளோட பிடிஎஃப் இருக்கு. முருகனை போற்றி பாடும் துதிகள், 108 போற்றி அல்லது குமாரசவம் இந்த மாரி பதியங்களும் கண்டிப்பா படிங்க. உங்களால என்னால வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது விரதம் இருக்க முடியும். 2 வேளையாவது பூஜை பண்ண முடியும். அதே மாரி முருகனுக்கு என் கையால நெய்வேத்தியம் வைக்க முடியும். என்னால வந்து ஒரு 2 பேருக்காவது வந்து ஒரு ஸ்வீட்டோ, ஏதோ ஒரு சாப்பாடோ என்னால வந்து குடுக்க முடியும். கோயிலுக்கு போ முடியும். என்னால வந்து ம்
108 தடவை ஏதோ ஒரு மந்திரம் வந்து என்னால எழுத முடியும் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வருஷம் ஃபுல்லா கிடைக்காத ஒரு அ உங்களுக்கு ஒரு பலன் வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு கிடைக்கும். நீங்க இவ்ளோ விஷயம் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாள வந்து விட்றாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வேற ஒர்க்கிங் டே கிடையாது. அதனால வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ, இதில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.